ஹாய் ஆல், வெல்கம் டு சுதா ஸ்டிச்சிங் ஸ்டுடியோ. இந்த வீடியோவில் நம்ம ஏற்கனவே எடுத்த மெஷர்மெண்ட்டை வச்சு இப்போ பேட்டர்ன் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு லைனிங்கை நல்லா அயன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஃபோல்டிங் எட்ஜு மடிப்பு பக்கம் நம்ம பக்கம் இருக்க மாதிரி போட்டுக்கோங்க. கீழே ரா எட்ஜஸ், அதாவது அன்இவன் எட்ஜஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்லீவை கட் பண்ண போகிறோம். ஸ்லீவுக்கு 1.5 இன்ச்சு கீழே இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுக்கோங்க. இது வந்து 2x2 ப்ளவுஸு, அதாவது லைனிங் வச்சு தைக்காத ப்ளவுஸு. இதுக்கு கீழே மடித்து தைக்கிறதுக்கு 1.5 இன்ச் விட்டுட்டு கையுடைய உயரம் 9 இன்ச்சு. அது கூட தையலுக்கு ஒரு 1/2 இன்ச் வச்சு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கை வந்து நம்ம கடைசியாக வரைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு கை கட் பண்ணி எடுக்கும்போது நமக்கு துணி பத்தலைனாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எப்போவுமே முடிஞ்ச அளவுக்கு கை வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுடுங்க. அடுத்தது பேக் பார்ட் போடலாம். பேக் ஹைட்டு 14 இன்ச்சு, அதோட 1/2 இன்ச்சு தையலுக்கு சேர்த்து 14.5 வைப்போம். இன்ச்சு இங்கே மார்க் பண்ணிவிட்டு 1/2 இன்ச்சு மேலே வந்து தையலுக்கு மார்க் பண்ணுவோம். அதே 14.5 இந்த சைடு மார்க் பண்ணிட்டோன்னா நமக்கு ஸ்ட்ரைட் கோடு போடுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ ப்ளவுஸுடைய பேக் பார்ட் ஹைட்டு மார்க் பண்ணிட்டோம். அடுத்தது ப்ளவுஸை எடுத்து 4ஆக மடித்து இந்த மாதிரி மடித்து வச்சுப்போம். ஃபஸ்ட்டு இடுப்பு சுற்றளவு, வேஸ்ட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம். இந்த மாதிரி ப்ளவுஸை நல்லா மடித்து அயன் பண்ணி வச்சுக்கோங்க. அதை அப்படியே இந்த மாதிரி வச்சு வேஸ்ட் மார்க் பண்ணிவிடுவோம். ஃபஸ்ட்டு வேஸ்ட் மார்க் பண்ணதுக்கப்புறம் கழுத்து உயரம், பின் கழுத்து உயரம் மார்க் பண்ணணும். இந்த மாதிரி எடுத்து வச்சு பின் கழுத்து உயரம் மார்க் பண்ணணும். இங்கே மேலே வந்து ஒரு 1/2 இன்ச்சு விட்டுக்கோங்க கழுத்து மடித்து அடிக்கிறதுக்கு. நீங்கள் 1/4 இன்ச்சில் தையல் போடுவீங்கன்னா 1/4 இன்ச்சு விட்டுக்கலாம். இப்போ பாடி சுற்றளவு, இங்கே கை அட்டாச் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த இடத்த ஒரு கோடு இருக்கும். இந்த இடத்த இந்த மாதிரி போட்டுக்கணும். அப்போ இந்த மாதிரி வச்சு கையை கொஞ்சம் இழுத்து விட்டு சுருக்கம் எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி நீவி விட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஷோல்டர் மெஷர்மெண்ட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஸ்லீவும் பாடியும் அட்டாச் பண்ணியிருக்கிற இடம் இருக்குது இல்லைங்களா, இங்கே ஒரு தையல் இருக்கும், இங்கே ஒரு கோடு, இங்கே கழுத்து முடிகிற இடத்த ஒரு கோடு. இவ்வளோ தான் நம்ம ப்ளவுஸில் இருந்து எடுக்க வேண்டிய மெஷர்மெண்ட்ஸு. இப்போது தையலுக்கு ஒரு 1/2 இன்ச் இந்த பக்கம் விட்டுப்போம். இங்கே மேலே தையலுக்கு ஒரு 1/2 இன்ச் விட்டுருவோம். இது எவ்வளோ இருக்குன்னுட்டு மார்க் பண்ணுவோம். இது 6 இன்ச் இருக்குது. அதே 6 இன்ச் வந்து கீழே வச்சு ஒரு கோடு போட்டுப்போம். எகைன் இது ஸ்ட்ரெயிட் லைன் வர்றதுக்காக தான் இந்த கோடு போடுறோம். இப்போ இந்த 2 கோட்டையும் ஜாயின் பண்ணிவிடுவோம். எல் ஷேப் ஒன்று வரைஞ்சிடுவோம். இப்போ ஆமோல் ஸ்கேல் வச்சு கர்வ் வரைஞ்சிடுவோம். கர்வ் வரைஞ்சதுக்கப்புறம் நமக்கு ப்ளவுஸில் ஆமோல் எவ்வளோ இருக்குன்னுட்டு செக் பண்ணணும். நான் அளந்தப்போ ப்ளவுஸில் வந்து 9.5 ஆமோல் இருந்தது. ஸோ அந்த 9.5 இன்ச் வந்து ஆமோல் இங்கே நமக்கு வருதான்னு பார்ப்போம். எனக்கு 10 இன்ச் வருது. 1/2 இன்ச் வந்து ஆமோல் அளவு அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுவோன்னா, பாடி சுற்றளவு வந்து நம்ம ப்ளவுஸில் இருந்து எடுத்தோம், அது எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம். 11 இன்ச்சு. அந்த 11 இன்ச்சில் கோடு போட்டுப்போம். ஒரு 1/4 இன்ச் வந்து உள்பக்கமாக தள்ளி இந்த மாதிரி வரைஞ்சிடுவோம். இப்போ வந்து ஒரு ரவுண்ட் இந்த மாதிரி போட்டுக்கிட்டோன்னா நமக்கு 9.5 வருதான்னு செக் பண்ணலாம். 9.5 கரெக்டாக வந்துடுச்சு.
ஸோ உங்களுக்கு ஆமோல் கரெக்டாக வரலன்னா ஒன்று ஷோல்டருடைய அளவு எக்ஸ்ட்ரா வைக்கணும், இல்லைன்னா இந்த ஆமோல் ஹைட் இருக்குது இல்லைங்களா, இந்த இடம் இங்கே அட்ஜஸ்ட் பண்ணணும். 2 இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி நமக்கு ஆமோல் என்ன அளவோ அந்த அளவு வரா மாதிரி கரெக்டாக வச்சிடணும். வேஸ்ட்லேருந்து 3 இன்ச்சு எக்ஸ்ட்ரா போட்டுக்கணும். அடுத்தது நம்ம ஸ்மால் ஷோல்டர் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். அளவு ப்ளவுஸில் நமக்கு 2 இன்ச் இருந்தது. ஸோ தையலுக்கு வந்து இங்கே 1/2 இன்ச்சு, இங்கே 1/2 இன்ச்சு, 2 சைடும் 1/2 இன்ச்சு தையலுக்கு சேர்க்கும்போது 3 இன்ச்சு நீங்கள் இங்கே மார்க் பண்ணிக்கணும். ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுட்டு கழுத்துடைய உயரம் இருக்குது இல்லைங்களா, இங்கே ஒரு கோடு போட்டு இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி நம்ம போட்டுக்கணும். லைட்டாக 1/2 இன்ச் வந்து கிராஸ் போட்டு நம்ம இந்த மாதிரி கர்வ் வரையும் போது நமக்கு ரவுண்ட் நெக்கு அழகாக வரும். ஸோ நெக்கு நம்ம அந்த நெக் ரவுண்ட் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணுன்னா இந்த மாதிரி மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சி நம்ம வச்சு அளந்துக்கலாம். அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவும் இந்த நெக்குடைய அளவும் கரெக்டாக இருக்கான்னு இந்த மாதிரி வச்சு அளந்தோன்னா நமக்கு சரியாக தெரியும். இங்கே கரெக்டாக வந்திருக்கு. ஸோ இதோடு முடியுது. அவ்வளோதான். பேக் பார்ட்டில் மார்க் பண்ண வேண்டிய எல்லாம் மார்க் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துப்போம். இப்போ நம்ம மார்க் பண்ணதெல்லாம் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணும்போது எந்த ஒரு மார்க்கிங்கும் நம்ம மிஸ் பண்ணாமல் மார்க் பண்ண முடியும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது வேகமாகவும் நம்மளால் மார்க் பண்ண முடியும். கண்டினியூஸாக இதே மெத்தடில் நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நமக்கு வேகமாக மார்க் பண்ண முடியும். கழுத்து இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். நாச்சஸ் வந்து போட்டுருங்க, இது ரொம்ப முக்கியம். எங்கே தையல் போடணுன்றதுக்கு இந்த மாதிரி நாச்சஸ் போட்டு முடிச்சிடலாம். இப்போ இந்த இடம் இருக்குது இல்லைங்களா, இதை வந்து இந்த மாதிரி ப்ளவுஸை 2ஆக மடித்து வச்சுடுவோம். மடிச்சுட்டு இப்படி கீறி விட்டுட்டோன்னா நமக்கு எந்த இடத்துல இந்த பேக் டாட் பிடிக்கணும் அப்படின்ற அளவு வந்து கிடச்சிடும். ஸோ அளவு ப்ளவுஸ் இருந்ததுன்னா எவ்வளோ உயரத்தில் அவங்க பேக் டாட் பிடிச்சிருக்காங்கன்னு பார்த்துட்டு அதே உயரத்தில் நம்ம இங்கே பேக் டாட் மார்க் பண்ணிக்கலாம். அளவு ப்ளவுஸ் இல்லைன்னா ஒரு 3.5 இன்ச்சு 3 இன்ச்சு அந்த மாதிரி பேக் டாட் வந்து மார்க் பண்ணோன்னா கரெக்டாக இருக்கும். இதை இந்த மாதிரி குத்து போட்டு எடுத்துக்கலாம். இப்போது இதை எடுத்து இந்த மாதிரி திருப்பி போட்டு எந்த மாதிரி வச்சுக்கணும் ஃப்ரண்ட் மார்க் பண்ணுறதுக்கு. பேக் பார்ட் எடுத்து இந்த மாதிரி போட்டு ஃப்ரண்ட் வந்து ட்ரேஸ் பண்ணி எடுத்துப்போம். இதை அப்படியே ட்ரேஸ் பண்ணிவிடுவோம். ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு கோடு, இங்கே ஒரு டாட்டு, லைட்டாக இந்த மாதிரி மார்க் பண்ணிப்போம். இப்போ பேக் பார்ட் எடுத்துட்டு நம்ம மார்க் பண்ண எல்லா டாட்ஸையும் கனெக்ட் பண்ணி ஒரு லைன் வரைஞ்சிப்போம். இந்த மாதிரி வரைஞ்சி முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஆமோலில் உள்வெட்டு வெட்டணும். ஆமோலில் லைட்டாக பேக் ஆமோல் இருக்குது இல்லைங்களா, அதிலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு இல்லை 1/4 இன்ச்சு இந்த மாதிரி உள்ளுக்காக வரைஞ்சி
எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நெக்குடைய உயரம் ஆல்ரெடி நம்ம மெஷர் பண்ணி வச்சுருக்கோம். நெக்குடைய உயரம் வந்து 6 இன்ச் இருக்குது. அந்த 6 இன்ச் இங்கே மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுப்போம். நெக் லைன்லேருந்து இப்படி ஒரு கோடு போட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி நம்ம போட்டு வச்சுப்போம் நெக் வரைகிறதுக்கு. அடுத்தது நம்ம பார்க்க வேண்டிய மெஷர்மெண்ட் வந்து ஃப்ரண்ட்டு பார்ட்டு பாடி சுற்றளவு. அதை எப்படி பார்க்கணுன்னா, அளவு ப்ளவுஸை இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு ஹூக் சைடு ஆமோல்லேருந்து இந்த ஃபஸ்ட்டு ஹூக் இருக்கு இல்லைங்களா, அது வரைக்கும் எவ்வளோ அளவு இருக்குதுன்னு பார்க்கணும். என்னுடைய ப்ளவுஸில் 9.25 இருந்தது. அது கூட ஒரு 1 இன்ச்சு சேர்த்து, தையலுக்காக 1 இன்ச்சு சேர்த்து 10.25 மார்க் பண்ணிக்கணும். ஆமோல்லேருந்து 10.25 எங்கே இருக்கோ அங்கே வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கப்புறம் ஆமோல் ஸ்கேல் வச்சு ஃப்ரண்ட்டு நெக்கு வரைஞ்சிக்கலாம். இதோடைய மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். இது நமக்கு 8 இன்ச்சு இருக்குது. இது வந்து அளவு ப்ளவுஸில் இந்த கர்வ் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம். இங்கே ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இந்த இடத்துலேருந்து இந்த ஃபஸ்ட்டு ஹூக் வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். இதில் வந்து 7.25 இருக்குது. எனக்கு வந்து 8.25 வரணும். ஆனால் இங்கே 8 இன்ச்சு தான் வந்திருக்கு. ஸோ 8.25 வர்றதுக்காக லைட்டாக இப்படி கிராஸாக ஒரு கோடு போட்டுட்டு மறுபடியும் ஒரு கர்வ் வரைஞ்சி பார்ப்போம். ஸோ இந்த அளவு நமக்கு 8.25 வரணும். எட்டேகால் வந்துடுச்சு. ஸோ நமக்கு 8.25 வர வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணணும். இது நம்ம செக் பண்ணும்போது கரெக்டாக வச்சிட்டோம், அளவு ப்ளவுஸில் இருக்க அளவு கரெக்டாக வச்சிட்டோன்னா கழுத்து மேலே ஏறிடுச்சுன்ற ப்ராப்ளம் வராது. அதிகமாக இருந்ததுன்னா ஷோல்டர் ஃபால் ஆகும். அடுத்து நம்ம மார்க் பண்ண போகிறது முன்பக்க உயரம், ஃப்ரண்ட் டாட் ஹைட்டு, அது மார்க் பண்ணணும். இந்த மாதிரி ப்ளவுஸை வந்து உள்பக்கமாக திருப்பி எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்கணும். எனக்கு வந்து 10 இன்ச்சு இருக்குது. அது கூட வந்து தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 10.5 இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்தது டாட் உயரம் வந்து எனக்கு 2.25 இருக்குது. அதை நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுப்போம், 2 லைன்லையும் போட்டுப்போம். அடுத்தது மிட் பாயிண்ட்டு, அது எவ்வளோ தூரத்தில் நம்ம மார்க் பண்ணணும் அப்படின்னா, இங்கே தானே நமக்கு முடிஞ்சுது, கழுத்து முடிஞ்சது இல்லைங்களா, இங்கே ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுட்டு ஹூக் சைடில் இருந்து மிட் பாயிண்ட்டை நம்ம மார்க் பண்ணணும். இது வந்து எனக்கு 3.25 இருக்குது. இந்த 2 கோடையும் கனெக்ட் பண்ணிவிடுவோம். அடுத்தது இந்த சென்டர் டாட்டுடைய டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா, எனக்கு 1.25 இருக்குது. இந்த சைடு 1.25, இந்த சைடு 1.25 நம்ம மார்க் பண்ணிப்போம். மார்க் பண்ணிவிட்டு இப்படி கிராஸாக கோடு போட்டுப்போம். இப்போது இந்த டிஸ்டன்ஸ் இருக்குது இல்லைங்களா, 2.25 இன்ச்சு, அதை வந்து இங்கே நம்ம மார்க் பண்ணணும். இது மார்க் பண்ணால் கரெக்டாக இருக்கும், இல்லைன்னா ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கும். அடுத்து கழுத்துலேருந்து பட்டி ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதோடைய டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். எனக்கு வந்து 4 இன்ச்சு இருக்குது. அது கூட ஒரு 1.25 இன்ச்சு ஆட் பண்ணிப்பேன். ஒரு 1.25 இன்ச்சு ஆட் பண்ணிவிட்டு எங்கே வருதுன்னு பார்த்து அதை மார்க் பண்ணிக்கணும். அதே மாதிரி இங்கே ஆமோல் சைடு, இந்த சைடும் பட்டி ஜாயின் பண்ணுற இடத்துலேருந்து கை ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா,
இங்கேருந்து இங்கே என்ன டிஸ்டன்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். அதிலிருந்து ஒரு 1 இன்ச்சு தையலுக்கு ஆட் பண்ணிக்கணும். 6 இன்ச் இருக்குது, 1 இன்ச் ஆட் பண்ணால் 7 இன்ச்சு வருது. ஸோ 7 இன்ச்சு இங்கே நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு கோடு போட்டுக்கலாம். அடுத்தது இங்கே ஒரு கோடு போட்டுப்போம். இந்த 2 பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு கோடு போட்டுப்போம். அடுத்தது பட்டியுடைய லென்த்து எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம் அளவு ப்ளவுஸில். ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னுட்டு பார்க்கணும். நம்மளுடைய அளவு ப்ளவுஸில் 8.5 இன்ச்சு இருக்குது. அது கூட ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கு சேர்த்து 9 இன்ச்சு வரணும். இதை மெஷர் பண்ணி பார்க்கும்போது நமக்கு 9 இன்ச் வரணும். இங்கே இருக்குது இல்லைங்களா, இந்த இடத்துலேருந்து இந்த கோடு வரைக்கும் எவ்வளோ இருக்கோ அதை எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல வைக்கணும். இங்கேருந்து இது வரைக்கும் 8 இன்ச்சு தான் இருக்குது. நமக்கு தேவையானது 9 இன்ச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா 1/2 இன்ச்சு வந்து இந்த ஹூக் சைடு வந்து எக்ஸ்ட்ரா கோடு போட்டுக்கலாம். நமக்கு தேவையான அளவு வந்து இந்த பக்கம் ஹூக் சைடு வந்து எக்ஸ்ட்ரா எடுத்து விட்டுப்போம். ஸோ இப்போ இதை மெஷர் பண்ணும்போது நமக்கு 9 இன்ச்சு கரெக்டாக இருக்குது. இங்கே கர்வ் போட்டுப்போம். அவ்வளோதான் மெஷர்மெண்ட்டு. ஃப்ரண்ட்டு பார்ட்டு முடிஞ்சுது. இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம். அளவு ப்ளவுஸ்லேருந்து ஒரு அளவையும் எப்படி மெஷர் பண்ணணுன்ற வீடியோ இதுக்கு முன்னாடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை போய் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு அளவு ப்ளவுஸ்லேருந்து கரெக்டான அளவை மெஷர் பண்ணி எடுக்கிறதுன்றது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஃப்ரண்ட்டு பார்ட்டு கட் பண்ணி முடித்தாச்சு. இப்போ வந்து நம்ம தேவையான இடத்துல நாச்சஸ்லாம் போட்டுக்கணும். ஸோ இந்த நாச்சஸ், சென்டர் டாட்டோடைய நாச்சஸ் போட்டுக்கலாம். அடுத்தது ஆர்ம்ஹோல் நாச்சஸ் போட்டுப்போம். இப்போ வந்து நம்ம டாட் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த மிட்டிலிருந்து ஸ்ட்ரைட்டாக ஸ்கேலை வச்சோன்னா இந்த மாதிரி ஒரு டாட் மார்க் பண்ணிடலாம். அடுத்தது இது ரெண்டுக்கும் நடுவில் மிட் பாயிண்டில் ஒரு கோடு போட்டுப்போம். இப்போது இவங்க எவ்வளோ டிஸ்டன்ஸில் டாட் வச்சுருக்காங்கன்னு பார்ப்போம். டிஸ்டன்ஸ் இந்த அளவு ப்ளவுஸில் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. ஒரு 2 இன்ச் அளவுக்கு வச்சுருக்காங்க. ஸோ அதே டிஸ்டன்ஸில் நம்ம இங்கே மார்க் பண்ணிப்போம். அவ்வளோதான், டாட் மார்க் பண்ணி முடித்தாச்சு. இப்போ இதை குத்து போட்டு எடுத்துப்போம். இந்த மாதிரி குத்து ஊசி வச்சு குத்தி எடுக்கும்போது இது அடுத்த பீஸ்லேயும் எங்கே டாட் மார்க் பண்ணோன்றது நமக்கு கரெக்டாக தெரியும். நாச்சஸ் மறக்காமல் போட்டுருங்க. ஸோ பேக் பார்ட் அண்டு ஃப்ரண்ட் பார்ட் முடிஞ்சிடுச்சு. அடுத்தது நம்ம பட்டி எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போது பேக் பார்ட் மேலே ஃப்ரண்ட் பார்ட் இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு மார்க் பண்ணிக்கணும். ஒரு சைடு 4, ஒரு சைடு 4.5 அந்த மாதிரி இருக்குது. ஸோ இங்கே வந்து எவ்வளோ வருதுன்னுட்டு நம்ம மார்க் பண்ணணும். இது 11 இன்ச்சு இருக்குது. ஸோ நமக்கு பட்டியுடைய லென்த்து 11 இன்ச்சு இருக்கணும். 11 இன்ச்சஸில் இங்கே மார்க் பண்ணிப்போம். பட்டி கட் பண்ண துணி கம்மியாக இருக்கிறதால நான் ஒரு 1/2 இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா வச்சு இப்போதைக்கு மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கீழே மடிக்கும்போது வேணும்னா நான் எக்ஸ்ட்ரா துணி அட்டாச் பண்ணிப்பேன். ஆக்சுவலாக பட்டி மார்க் பண்ணும்போது நீங்கள் உங்களுக்கு வர மெஷர்மெண்ட்லேருந்து 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிராஸ் கோடு போட்டு ஒரு போட் மாதிரி வரைஞ்சிக்கணும்.
இதை கட் பண்ணி எடுத்துருவோம். ஸோ இங்கேயும் இந்த மாதிரி நாச்சஸ் போட்டுடணும். இது ஹூக் சைடு அட்டாச் பண்ணுறது, இது ஆமோல் சைடு அட்டாச் பண்ணுறது. அடுத்து ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸ்லீவுடைய உயரம் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நம்ம துணி கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ எப்படி ஸ்லீவ் கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். தேவையான அளவுக்கு நம்ம மார்க் பண்ணி 4 மடித்து போட்டுப்போம். ஸோ இதில் வந்து 4 பக்கமும் ஒட்டு வருது. கை பெரிய கையாக இருக்குது, அதனால் 4 பக்கமும் ஒட்டு வருது. ஸோ இதில் எப்படி ஸ்லீவ் மார்க் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நம்மளுடைய ஆர்ம்ஹோல் வந்து 9.5 இன்ச்சு. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா 9.5 - 1 8.5 இன்ச்சில் ஒரு கோடு போடணும். அந்த 8.5 இன்ச்சில் இப்படி ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுப்போம். இப்போது இந்த மேல் சைடில் இருந்து 9.5 இன்ச்சு தான் நம்மளுடைய ஆர்ம்ஹோல் இல்லைங்களா, அது எங்கே வருதுன்னு மார்க் பண்ணணும். இதுதான் கேப் ஹைட்டு. நம்ம கேப் ஹைட் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணுறோம். ஸோ இதிலிருந்து பாதியில் ஒரு கோடு போட்டுப்போம். அதிலிருந்து ஒரு 1/2 இன்ச்சு உள்பக்கமாக தள்ளி கோடு போட்டுப்போம். இதிலிருந்து பாதி 4 இருக்குது, 4ல் பாதி 2 இன்ச்சில் ஒரு கோடு போட்டு இதிலிருந்து மேலே வந்து ஒரு கோடு போட்டுப்போம். இப்போது இந்த 2 லைனையும் ஜாயின் பண்ணிவிடுவோம். ஸோ இங்கே எக்ஸ்ட்ரா போட்டோம் இல்லைங்களா, இந்த லைனையும் இதில் மேல் சைடு போட்டோம் இல்லைங்களா, இந்த லைனையும் ஜாயின் பண்ணிவிடுவோம். இப்போது இங்கே வந்து ஒரு ப்ளஸ் மார்க் மாதிரி வருது இல்லைங்களா, இதில் இதை கொண்டு போயிட்டு ஜாயின் பண்ணணும். இங்கே ஒரு 1 இன்ச்சிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி வரைஞ்சி இந்த சென்டரில் போயிட்டு அப்படியே இந்த மாதிரி வரையும் போது உங்களுக்கு கை அழகாக வரும். புதுசாக பழகிறவங்க கூட ஈஸியாக இந்த மெத்தடில் நீங்கள் கை கட் பண்ணலாம். இங்கே நாச்சஸ் போட்டுப்போம். ஸோ இதில் வந்து 4 சைடுமே ஒட்டு போடணும். உள்வெட்டி இதை வெட்டி எடுத்துக்கலாம். இந்த பீஸ் இருக்கு இல்லைங்களா, நம்ம மேலே கட் பண்ணி எடுத்தோம் இல்லைங்களா, அந்த பீஸையே இங்கே அட்டாச் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி பின் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த பீஸ் மிஸ் ஆகாது. இது இங்கே ஜாயின் பண்ணிடலாம். இந்த மெத்தடில் அளவு ப்ளவுஸ்லேருந்து அளவெடுத்து நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணும்போது தப்பு வராது. நீங்கள் ஒரு முறை இந்த மாதிரி கட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கஸ்டமர்கிட்ட இருந்து ஃபால்ட் எதுவுமே வராது. சப்போஸ் இந்த மெத்தட் உங்களுக்கு ஏதாவது புரியலைன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் மறுபடியும் உங்களுக்கு புரிகிற மாதிரி இன்னொரு வீடியோவில் சொல்லித்தரேன். தேங்க்யூ ஸோ மச்.